ஹென்னாவை பொதுவாகவே நம்ம மோர், தயிர், அப்புறம் லெமன் ஜூஸு இதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி நமக்கு அப்ளை பண்ணும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு கலரிங் கிடைக்கிறதே கிடையாது. ஸோ வெறும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரெகுலராக அப்ளை பண்ணலாம். இந்த மோர் அல்லது தயிரில் அப்ளை பண்ணும்போது ஹேரோட கலர் அந்த இப்போ சிவப்பு கலரில் நமக்கு வரணும், நல்ல டார்க் பிக்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கிறதே இல்லை. வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது எசென்ஷியல் ஆயில், அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி எசென்ஷியல் ஆயிலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஹென்னாவை ஹேர் கலரிங்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் கலரை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்ட்டு என்னோடய ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லியிருந்தேன். நான் ஹேர் கலர் ஆர்டிஃபிஷியல் ஹேர் கலர், நேச்சுரல் ஹேர் கலர். நம்ம ஃபஸ்ட்டு நேச்சுரல் ஹேர் கலரை பற்றி பார்ப்போம். இந்த நேச்சுரல் ஹேர் கலர் அப்படின்னாலே நம்ம ஹென்னாவை தான், அதாவது மருதாணி பவுடரை தான் நம்ம நேச்சுரல் ஹேர் கலர் அப்படிம்போம். ஒவ்வொருத்தரும் அந்த நேச்சுரல் ஹேர் கலரை ஒவ்வொரு விதமாக மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணுவோம். சில பேர் நேச்சுரல் கலரை ஹென்னாவோட அவுரி பவுடரை மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அவுரி பொடி இல்லாமல் நீங்கள் ஹென்னா தலைக்கு அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. சில பேருக்கு அவுரி பொடி அலர்ஜி ஆகுது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த தேங்காவோட அந்த ஓடு எடுத்து அதை கரியாக பண்ணி தலையில் அப்ளை பண்ணுறாங்க. அப்படி தலையில் நம்ம கரியாக அதை ஓடை கறி பண்ணி தலையில் அப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா, நம்ம வெயிலில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, வெயிலில் போகும்போது அது என்ன ஆகுது, வேர்த்து நம்மளோட ஃபேஸு ஃபுல்லாக நம்ம ஃபேஸ் ரொம்ப கருப்பாக மாறிடுது. ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி போகாமல் வெறும் ஹென்னா பவுடரை நேச்சுரலாக எசென்ஷியல் ஆயில் நிறைய இருக்குது. அதாவது நெரோலி ஆயில் இருக்குது, லெமன் ஆயில் இருக்குது, ரோஸ்மேரி ஆயில், இது எல்லாமே எசென்ஷியல் ஆயில் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஹென்னாவோட ஒரு 3 to 5 ட்ராப்ஸ் மிக்ஸ் பண்ணி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தலைக்கு நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம். இப்போ ஹென்னாவை ஹேர் கலர், அதாவது ஹேர் கலரிங்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், கண்டிஷனிங்க்கும் ஹென்னாவை அப்ளை பண்ணலாம். கிரே ஹேரை தள்ளி போடுறதுக்கு ஹென்னா ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ஹென்னாவை அப்ளை பண்ணும்போது இப்போ நீங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க தலைக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 8 o'clock அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதோட ரெஸ்டிங் ஹவர்ஸ் ஒரு 2 hours அதுக்கு ரெஸ்டிங் ஹவர்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 o'clock நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயிலை ஹென்னாவோட மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கிது. பொடுகு வர்றது தடுக்கப்படுது, ஹேர் ஃபாலிங் கண்ட்ரோல் ஆகுது. என்னென்ன எசென்ஷியல் ஆயில் அப்படின்றது தேவைப்பட்டால் உங்களுக்கு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஹென்னாவோட மிக்சிங் எப்படி இருக்கணும், அதோட எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி ஹென்னா அப்ளை பண்ணணும், கலரிங்க்கு அப்ளை பண்ணால் எப்படி பண்ணணும், கண்டிஷனிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.